வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசகல வேலவி பைரவர் அப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருடி சரணம் காசி தேவகுல மண்டார வேதாச்சாரியா துர்பாரமப்படம் சரணம் காசிரிய குரி தோத்திரு கனராமன குரி துர்பாரமப்படம் சரணம் பரபம்ம சுரபம் பேரேஸ்வரி நரரி பாபாஜி திருடி அப்படம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சோனோபீராய்ஸ்வரி ஓங்கலிம் யோகபேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் செங்குருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சுரபம் வீரபைரவம் திருடி அப்படம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவதா யோக சகர்ணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குரு பரமா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்திரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி ஸ்வஹாசுதா நமஸ்துதே மகாதேவி வித்மஹே விஷ்ணுமத்யே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத் ஓம் சுவனத் விதா வித்மஹே சூலஸ்தாய் தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதன்கிழமை மாலை மணி ஒரு 7:30 மணி போல் 7 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் 167 சதஸ் வீடியோ 167 சதஸ் வீடியோ. நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா பந்தேடாலாம் கேரளில் மலேசியா நாட்டில் மலேசிய திருநாட்டில் கேரளில் பந்தேடாலாம் ஃப்ளாட் கிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி தேதி இன்றைக்கி வாரம் இன்றைக்கி புதன்கிழமை. அதனால் கஜத் பஜாய் வித்மஹே புதன் பகவானோட காயத்ரி கண்டிப்பாக சொல்லணும். கஜத் பஜாய் வித்மஹே சுக அஷ்டாய தீமஹே தன்னோ புத பிரஜோதியா. திருப்பி சொல்கிறேன், ஓம் கஜத் பஜாய வித்மஹே சுக அஷ்டாய தீமஹே தன்னோ புத பிரஜோதியாது. அவருடைய குரு உன்மத்த பைரவர். மகா மந்திராய வித்மஹே வாராகி மனோகராய தீமஹே தன்னோ உன்மத்த பைரவ பிரஜோதியாது. இதில் என்னோடய ஆர்டிக்கலில் இருக்குது. கஷ்ட நிவாரணம் ஆபத்தாரகன் ஸ்ரீ காசி கால பைரவர் வழிபாடு முறைகள் சொல்லிட்டு 2008 நான் சின்ன ஒரு ஆர்டிக்கலை வெளியாக்கினேன். அதுக்கு பிறகு நம்ம பேர் இன்னும் தெளிவான ஒரு ஆர்டிக்கல் வேணும் குருக்கள் தான் கேட்டார். அதுக்கு பிறகு நான் 2010 ஒரு ஆர்டிக்கல் கொஞ்சம் விரிவாக 50 பேஜ் உள்ள ஆர்டிக்கல் செஞ்சேன். அதை செய்து எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பி நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லா ஜாதக புக்கிலையும் என்னோடய பைரவர் வழிபாடு முறைகள் ஆர்டிக்கல் முன் பேச்சில் இருக்கும். பிறகு தான் ஜாதகமே பின் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எல்லாரும் இந்த புவனேஸ்வர் பைரவர் வழிபாடு எல்லாத்துக்கும் தெரியணும். கஷ்டப்படுற நேரத்துலேயே தான் உங்களுக்கு அது கை கொடுக்கும் இல்லையா. இப்போ நேற்றும் முதல் ஒருத்தர் கால் பண்ணி அவர் நண்பர் என்கிட்ட ஃபோனில் சில கஷ்டங்களை சொல்லி பரிகாரம் கேட்டார். ஆனால் அவர் பைரவ வழிபாடு செய்யாதவர். நான் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி பைரவ விளக்கேற்றுங்க. அப்போ நான் அவருக்கு அந்த காசி பைரவலிங்க 1 இன்ச்சு ஒன்று அனுப்பி வச்சுருந்தேன். ஐயா நீங்கள் அதை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்கள். ஒரே மந்திரம் சொல்லி கொடுத்தேன். ஆனந்த ரூபாய் வித்மஹே டங்கோ சாய் தீமஹே தன்னோ ருரு பைர பிரஜோதி. இது என்ன மந்திரம்னா, இது சுக்கிர பகவானுடைய புனித தேவதா. சுக்கிர பகவானுடைய குரு தான் ருரு பைரவன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க, கடன் படிப்படியாக குறையும். அப்போ அதே மாதிரி அவர் அதை அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் சொல்லியிருந்தேன், சில தவறாக நிற்க வேணாம், சில வழிபாடுலாம் நிப்பாட்டுங்க. இப்போ எல்லா வழிபாடும் செய்யுங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு எந்த கோயிலுக்கு போகாமல் பைரவரே கதின்னு அவர் காலை பிடிங்க. ஆனால் பைரவர் கோயிலுக்கு நீங்கள் போய் விளக்கேற்றும் போது, பூசணிக்காய் விளக்கேற்றும் போது அங்குள்ள விநாயகர் மதம் கும்பிடணும், அம்பாள் கண்டிப்பாக கும்பிடணும், முருகனை கண்டிப்பாக இருப்பார் அவரையும் கும்பிடணும், எல்லா தெய்வத்தை நவக்கிரந்த அவங்களையும் சுற்றி வரணும், ஆஞ்சநேய சுவாமி எந்த தெய்வம் தான் கும்பிடணும். கும்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக பூசணிக்காய் விளக்கோ தேங்காய் விளக்கோ ஏற்றி இந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணுங்க. அது காலையில் ஒரு 40 முறை, மதியம் 40 முறை, இரவு 40 சொல்லிட்டு வாங்க சொன்னேன். ஆனால் ஒன்று ஒரு வேண்டுகோள்னா, இந்த கவுச்சி வழிபாடு செய்கிற கோயிலுக்கு மட்டும் போகாதீங்கன்னு சொன்னேன். அது ஒத்துக்காது நம்மளுக்கு. இந்த படையில் போடுறது, இந்த கவுச்சி இந்த பழி கொடுக்குற கோயில் வேணாயா, அது மட்டும் வேணாம், அது மட்டும் மாற்றுங்க. மற்றெல்லாம் நான் அது செய்கிறவங்க செய்யட்டும், அது அவங்க நம்பிக்கையை குறைச்சிடக்கூடாது. எந்த ஒரு இந்து சனாதனமும் எந்த ஒரு வழிபாடு தப்பாக பேசக்கூடாது. ஆனால் நான் அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் போகாதீங்க, மற்ற எல்லா கோயிலுக்கும் போகணும்னு நான் சொல்லிட்டேன். அவர் செஞ்சுட்டு வந்தோடனே திடீர்னு அவருக்கு ஒரு யோகம் வந்தது. அது எந்த யோகம் சொல்ல வேணால், எனக்கு ஒரு 10% கொடுத்தாரு. அவர் ஒரு கூட்டாட்ட சொன்னார். அவரையும் கால் பண்ணி, ஐயா நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா சொன்னேன். இல்லையா, நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன். ஒருத்தவங்க கஷ்டம் என்ன கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த வழிபாடு செய்யுங்க, இது செய்யக்கூடாது, இதை நீங்கள் மாற்றி செய்யுங்க, இந்த மந்திர ஜபம் பண்ணுங்க, இதை தான் நான் சொல்லுவேன். அதை செய்யறவங்க சில பேர்த்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு சில யோகங்கள் வருது. அதுக்கு பிறகு அவங்க முறைப்படி குருப்பரை செய்கிறாங்க, எல்லாம் கற்றுக்குறாங்க, முறைப்படி சிராத்தம் கற்றுக்குறாங்க. சம்மதிக்கிறேன்னா வயசானவங்க தாய் தந்தை சாஜியம் அணிஞ்சால் அவங்களுக்கு எப்படி அந்த ஹோமங்கள் பூஜைகள் சம்மதியம் செய்யணும், அப்புறம் எப்படி சிராத்தம் பண்ணி தான் கற்றுக்குறாங்க. அப்போ அவங்க
நல்ல பலன் பார்த்த பிறகு இப்போ எல்லோரும் வந்து என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க என்னோடய அனுபவத்தில் வந்து நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், எனக்கு நான் எப்படி வயிறு இருக்கும்னு யாரும் வந்து கேட்டதே கிடையாது. முக்கால்வாசி பேர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுயா, என்னோடய ஜாதகத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்படியும் கேட்டு வராங்க. அதான் அவங்களுக்கு பிரச்சனையை முன்னிட்டு தான் என்கிட்ட வராங்களே தவிர, இந்த வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நான் எப்படி சாமி கும்பிடணும், நான் என்ன ஹோம்ஒர்க்ஸ் இன்ன வரைக்கும் யாரும் கேட்டதே கிடையாது. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க செய்த பலன் பார்த்த பிறகு அது மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் வேத சாஸ்திரம். அவரை நினச்சிக்கிட்டா நான் நம்பர் சாமியை நினச்சிக்கிட்டேன், நம்பர்லாம் கொடுக்குற சாமி கிடையாது. நான் ஒரு வழிபாடு சொல்லி கொடுத்து அவங்க பலன் பார்த்த பிறகு அவர் கூட்டாட்ட முறைப்படி கேட்டிருந்தா, ஐயா நீ என்ன செஞ்ச, ஏன் நீ நல்லா இருக்குன்னு கேட்டால் அவர் முறைப்படி சொல்லியிருப்பார். இவர் என்னமோ தவறாக விளங்கி வச்சு போல எனக்கு தவறாக கால் பண்ணி இந்த மாதிரி நம்பருக்கு கொடுப்பீங்களா, நம்பர்லாம் கொடுக்க மாட்டேங்க. வழிபாடு சொல்லிக் கொடுப்பேன். புவனேஸ்வரி பைரவலை எப்படி வீட்டில் செய்யணும், எப்படி ஆலயத்தில் செய்யணும், என்னென்ன மந்திர ஜாம் பண்ணணும், செய்யும் போது அவங்க பலன் பார்க்குறாங்க. சரி, கிரீன் நம சிவாய பைரவ சிவம். இது வந்து அனுபவம் உண்மை, அதாவது நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். சரி, நம்ம வந்து ஆவணி மாதம் பிறந்தது. நேற்று நான் வந்து 166 சதஸில் வந்து இந்த கிராணத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆவணி மாதம் தான் கிராணம் சம்பவிக்குது. அது வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சூரிய கிரகணம், பௌர்ணமிக்கு சந்திர கிரகணமும் அமாவாசைக்கு சூரிய கிரகணம் சம்பவிக்கும். அது மனுஷ சிங்கப்பூருக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அதை நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும். கிரகணம் வந்து கெட்டதில்லை, கிரகணம் வந்து கெட்டதே கிடையாது. நல்ல விஷயத்துக்கு அதை பயப்பட்டால் நம்ம அந்த நேரத்தில் வந்து மந்திர ஜபங்கள் பண்ணி சிராதங்கள் நம்ம பண்ணி, ஏன்னா கிரகண நேரத்தில் சூரிய கிரகணம் வந்து சூரிய கிரகணம் ஆரம்பம் முன்னுக்கே 4 நாளிகைனா 2.5 மணி நேரம் முன்னுக்கே சிராதம் பண்ணணும் சூரிய கிரகணமாக இருந்தால். சந்திர கிரகணம் வந்து சந்திர கிரகணம் முடிஞ்சு 2.5 மணி நேரம் 4 நாளைக்குனா 2.5 மணி நேரம் கழித்து அடுத்த சிராதம் பண்ணணும் ஒரு விதி இருக்குது. அதை பற்றி பேணால் இருந்தாலும் இந்த சிராதம் என்பது வந்து பொறுப்புதாரி யாருன்னா ராகுவும் கேதுவும். ராஜ கிரகங்கள் சூரியன் சந்திரன், இந்த 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் கிரகணம் சம்பவிக்கும். அப்போ இந்த கிரகண நேரத்தில் செய்கிற ஒரு பூஜை 1000 மடங்கு பலம். அது பூஜையாக இருந்தாலும் சரி, சிராத்தமாக இருந்தாலும் சரி, மந்திர ஜபம் இந்த நேரத்தை தான் வந்து இந்த மாந்திரிக சாஸ்திரங்கள், இந்த மாந்திரிகள்லாம் வந்து நல்லா பயன்படுத்தினா மாந்திரிக சாஸ்திரம் படித்தவங்க நல்லா பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு 1000 மடங்கு சக்தி கூட. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அப்போ லோகா சமஸ்தா சுதினோ பவந்து சுவாகான் ஒரு 21 முறை மந்திரம் பண்ணிவிட்டு உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு அவங்க குடும்ப சம்பந்தமான பிரச்சனையை தொட்டு, இப்போ அவங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனையா, பணம் பிரச்சனையா, ருரு பயிரை ஜெபம் பண்ணுங்க, சுரண பயிரை ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, கபால பயிரை வந்து ஜெபம் பண்ணுங்க. சத்துருகள் சொல்லைகள் மறைமுக இது இருக்குதா, சண்டை பயிரை ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு முறை அஷ்டபைரவர் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குறிப்பிட்ட உங்கள் தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஜபம் பண்ணுங்க. இதுதான் விசேஷம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். அப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு தகவல் என்னென்னா, ஆவணி மாதத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து உத்திராட நட்சத்திரம் சம்பவிக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணால் சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றா சேர்ந்து அது வந்து அமித கடிகை யோகம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கூடாத நாட்கள்ன்ட்டு ஒரு நாட்கள் இருக்குது. எப்படின்னா கிழமையும் வாரமும் நட்சத்திரம் ஒன்றா சேரக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டு ஞாயிற்றுக்கிழமை பனி நட்சத்திரம் ஒன்றா சேரக்கூடாது. அன்றைக்கி செய்கிற ஒரு காரியங்களும் அன்றைக்கி செய்கிற ஒரு பூஜையும் வீழ்த்தி இல்லாமல் போகும். பூஜை இல்லை அன்றைக்கி செய்கிற, அதாவது நம்மளுக்கு செய்ய வேண்டிய நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு அது நல்லது நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை வர பனி நட்சத்திரம், திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்டு நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இது வந்து போகர் முனிவர் புலிப்பணி சித்தருக்கு சொல்லிக் கொடுத்து புலிப்பணி போகர் ஜோதிடம் 300 கிரந்தத்தில் இந்த பாடல்கள் இருக்குது. இது அனுபவத்தில் உண்மையாக இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் இன்றைக்கி வருது சொன்னால் ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை துவாதசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் அன்றைக்கி முழுமையும் இருக்குது. அப்போ 25 செவ்வாய்க்கிழமை, அதாவது எப்படின்னா 25 8ஆம் மாதம் 8ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றா சேருது. அது வந்து கூடாத நாட்கள்.
அதாவது இந்த கூடா நாட்கள் வந்து கெட்ட நாட்கள் நினைக்காதீங்க. அன்றைக்கி நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யணும், மந்திர ஜபங்கள் பண்ணால் பல மடங்கு சக்தி கூட. ஆனால் நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இப்போ ஒரு காசு கொடுக்குறோம், ஒரு கம்பெனி திறக்க, ஒரு சைன் பண்ணுறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு காரியம் எடுக்கிறோம், ஏதோ ஒரு நம்மளுக்கு முகூர்த்த காலம் சொல்லியா, நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை நிப்பாட்டி வைக்கணும், தள்ளி வைக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செய்கிற பூஜை வந்து பல மடங்கு வெற்றியாகும். இறைவன் வந்து எந்த ஒரு நேரத்தையும் நம்மளுக்கு கெட்டது படைக்கப்படலை. எந்தெந்த நேரம் எது எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் விதி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஆவணி மாதம் போன வாட்டி அமிர்தகரியை பற்றி பேசியிருந்தேன். சனிக்கிழமை ரோஹி நட்சத்திரம் வந்தது. இப்போ வந்து 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 8ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் சம்பவிக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நேரில் வந்து நம்ம வந்து மந்திர ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுவும் முக்கியமாக வந்து அந்த என்ன சொன்னே, ருபைரவர் மந்திரமோ ஸ்ரோணபைரவ மந்திரமோ அன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க முடியாது. ஆனால் மனசோடு காயத்ரி ஜபம் பண்ணலாம். இப்போ சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தி ஆயிடுச்சு சொன்னால், மனம் செம்மையால் மந்திரம் ஜபிப்பு தேவையில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மந்திரம் சொல்லி சித்தி ஆயிடுச்சு சொன்னால், மனசுக்கு அது ஐக்கியம் ஆச்சுன்னா எந்த இடத்துல வேணால் மந்திர ஜபம் பண்ணலாமா. மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்ன அர்த்தம்னா, மந்திரம் சொல்ல அந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சு சொன்னால் நம்ம எந்த கை வேலை செய்தாலும் நம்ம மனதுக்கு மந்திர ஜபத்தை செய்யலாம், அது பலன் கொடுக்கும். இப்போ வருகின்ற நம்மளுக்கு 25ஆம் தேதி 8ஆம் மாதம், இன்னைக்கு தேதி 19, 28ஆம் செவ்வாய்க்கிழமை, அதுவும் உத்திராட நட்சத்திரம் சம்பவிப்பது வந்து அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திங்க. அதே மாதிரி வருகின்ற பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சம்பவிக்குது. ஆனால் இந்த பூலோக ஜாதகப்படி பார்த்தா சிம்ம வீட்டில் தான் இந்த கிரகணம் கடைசி கிரகணம் சம்பவிக்கிறதுனால இந்த பூலோக ஜாதகம் சொன்னால் பொய்ன்னு நம்பிடாதீங்க. அது பொய் நடக்கக்கூடாது. ஏன்னா என்ன பிரச்சனைகள் வரும்னா, அரசியலில் சிறிய மாற்றங்கள் வரும். அது மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அரசியலில் இப்படி மாற்றங்கள்லாம் வரும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நல்லதுன்னா நடக்கும். புயல்கள், காற்று சம்பந்தமான புயல் தேவையில்லாத நாட்டை கொஞ்சம் குலுக்கும். காற்றுகள் தேவையில்லாத காற்றுகள்லாம் வரும். அப்புறம் இந்த மலை பிரதேசம், சிம்ம வீடு வந்து மலை பிரதேசத்தை குறிப்பது ஒரு ராசி. அதாவது இந்த ஒரு வாரம் சுற்றி பார்க்கலாம், பிள்ளைங்க கூட்டு நம்ம தூரம் போகாதீங்கன்னு சொல்லுவேன். மலை பிரதேசம் போக வேணாம். ஏன்னா இந்த மண்ணெலாம் லேசாக சரியும், இல்லை கொஞ்சம் இருக்கணும். உயிர் சேதம் இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா. நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நிலநடுக்கம் மாதிரி லேசாக வரும். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த சிம்ம விஷயம் கிரகணம் சம்பவிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் எப்பயுமே. ஆனால் அது வந்து நம்ம செய்கிற பூஜை எதுக்கு அந்த காலத்துக்கு இப்படி கோயில்களில் வந்து கட்டுனாங்க நான் சொன்னால், அந்த நம்மளுக்கு வர பாதிப்பு வந்து அந்த சுவாமியை தாண்டி வராதுன்னு சொல்லி தான். இப்போ கூட அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அது என்னோடய அனுபவம். அது கருங்காலினா வந்து கையில் மாட்டக்கூடாது, கழுத்தில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க, கருங்காலி என்பது வந்து பிரபஞ்சத்துக்கும் மனிதனோட ஆத்மாவுக்கும் கொனெக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி கருங்காலி கட்டைக்கு உண்டு. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கல் கருங்காலிகள்லாம் செஞ்சுருப்பாங்க கட்டையில். அது கிரகணம் பிடிக்கும்போது தண்ணியில் அந்த கருங்காலி கட்டையை அந்த உலக்கி கருங்காலி கட்டையில் செஞ்சுருப்பாங்க. நிப்பாட்டி வச்சா அப்படியே நிற்கும். அந்த கிரகணம் பிடிச்ச உடனே நிற்கும், கிரகணம் விட்ட உடனே அந்த கட்டை அப்படி சாஞ்சிடும். இது உண்மையான சம்பவம். அதே மாதிரி இந்த கோயில் அந்த ஸ்துபி, அந்த கலச ஸ்துபி ஸ்தாபனம், அந்த கோபுரத்து மேலே அந்த கும்பாசி கலச ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அந்த நடுவில் அந்த கட்டை வந்து கருங்கல் கட்டை செதுக்கப்பட்ட தடியை தான் வைப்பாங்க. பெரிய மொத்தமான தடியை வைப்பாங்க. ஏன்னா அந்த இயற்கையிலேருந்து அந்த பிரபஞ்சம், வானத்திலேருந்து வர பிரபஞ்ச சக்தி அந்த கருங்காலி கட்டை இழுத்துரும். அதான் அந்த கோயில் பக்கத்தில் இருந்தால் இடி விழாது. கோபுரத்தில் வந்து இடி என்னைக்கு தாக்காது. பார்த்துருக்குங்களா? அதெல்லாம் ரகசியம். அதெல்லாம் வந்து கோபுரம் என்பது பறக்கிற விமானம் கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை சில சமயத்தில் படிக்கும்போது நம்ம இது நடக்குமா நடக்காதா உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது, ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும் இல்லை உண்மை. சித்தர்கள் ஏன் அந்த காலத்தில் இந்த கருங்காலியை பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு சில மகத்துவம் இருக்குது. அதனால் கருங்காலி எல்லாருமே கழுத்தில் போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம், ரொம்ப விசேஷம். ஆனால் அதை வந்து வாரத்துக்கு ஒரு மாதிரி உப்பு தண்ணியில் அவசியம் பண்ணணும். அதுக்கு வந்து மந்திர ஜபம் பண்ணணும், பண்ணால் தான் வேலை செய்யும். இப்போ ஒரு உத்தராட்சம் கூட நம்ம கழுத்தில் போட்டால் கூட அது வேலை செய்யாது நம்மளுக்கு. அந்த உத்தராட்சத்தை எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை
அதை உப்பு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு 5 அபிஷேகம் பண்ணி அது பக்கத்தில் சிவலிங்கம் வச்சும் செய்யலாம், இல்லை சின்ன எந்த சிலைகள் விநாயகர் சிலை எந்த வச்சும் செய்யலாம். அபிஷேகம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணணும். ஏதோ ஒரு காயத்ரி ஜபம் பண்ணுங்க. அம்பாள் காயத்ரி, லட்சுமி காயத்ரி, பைரவ காயத்ரி செஞ்சிங்கன்னா அதுக்கு பிறகு அது மறுநாள் கழுத்தில் எடுத்து போட்டிங்கன்னா, புகை காமிச்சு போட்டிங்கன்னா அதோட மகத்துவம் வேலையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்னடா அது முன்னே நம்ம போடும்போது நடக்கலை, இப்போ நம்மளுக்கு நன்மை நடக்குது நீங்கள் உணர்வீங்க. எதையுமே ஜடமாக தான் இருக்கும், நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கணும், அப்போ தான் வேலை செய்யும். அதே மாதிரி கருங்காலி எல்லாருமே போடலாம். இப்போ பாருங்கள், கிரான நேரத்தில் கருங்காலி கட்டைக்கு மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி இருக்குது, மற்ற எந்த கட்டைக்கும் இல்லையே. சந்தன கட்டைக்கே இல்லையே, சந்தன கட்டை அதிகமான வேலை, அதுக்கே கிடையாது ஈர்ப்பு சக்தி. சந்தன கட்டை வாசனை திரவியம் கொடுக்கும், ஆனால் அதுக்கு பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய சக்தி சந்தன கட்டைக்கு இல்லையே. ஆனால் சந்தன கட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரேத சமகான பூஜை பண்ணால் தப்பாக வச்சுக்கிறது, தாய் தந்தையர் இறந்து போனால் அவங்கள எரிக்கிற ஹோமம் அது ஹோமம், அது மந்திர ஜபம் ஹோமம் அழுத்தம் அந்த பிரேதத்தை எரிக்கணும். அது பிண்ட பிரசாதம் பண்ண பிரேதம், அதுக்கு அதை எரிக்கணும். எதுக்கு? சந்தன கட்டையில் தான் செய்யணுமா, எரிக்கணுமா, யாகம் பண்ணணுமா அந்த பிரேதத்தை. அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு புனிதம் கிடைக்குமா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது இப்படி பணக்காரங்க ராஜாக்கள் தான் செய்கிறாங்க, பொதுமக்கள் செய்யல. ஆனால் காசியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த சந்தன கட்டை தூளை வாங்கி தூவுறாங்க அது பிரேதத்து மேலே, மந்திர சொல்லி அப்படியாவது ஒரு நல்ல நடக்கணுமே இந்த ஆத்மாக்குன்னு சொல்லி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ கருங்காலி என்பது மகத்துவம் பொருந்தியது, எல்லாரும் போடுங்க, அதுக்கு மகத்துவம் இருக்குது. ஆனால் மந்திர ஜபம் பண்ணணும், சும்மா போட்டால் வேலை செய்யாது. சும்மா போட்டால் அது வேலை செய்யாது. அதை வாரத்துக்கு 34 அபிஷேகம் பண்ணி அதை அபிஷேகம் பண்ணி அது மந்திர ஜபம் பண்ணி போட்டால் தான் அது வேலை செய்யும். அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமான தகவல் வருகிற 25ஆம் தேதி நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இது ரொம்ப இந்த நேரத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திங்க. ஏன்னா முன்கூட்டி நம்ம சொன்னால் தானே அவங்க எல்லாம் செயல்படுவாங்க. சரி, அடுத்தது ஒருத்தவங்க இந்த காயத்ரி மந்திரம் எழுத்துப்பூர்வமாக கேட்டாங்க. அந்த மாத்ரு பித்ரு காயத்ரி சொன்னோம் பார்த்தீங்களா, ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. வீட்டுக்கு முன்னுக்கு முத ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை உட்காந்து மனதால் நம்ம முன்னொரு ஆத்மா சாந்தி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மந்திரம் நான் எழுத்துப்பூர்வமாக எழுதி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் டிக்டாக்ல நான் போட்டிருக்கேன். என்னோடய லேட்டஸ்டான ஒரு இதில் போட்டிருக்கேன், நீங்கள் படிச்சிங்க. ஏன்னா சிலர் எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தாங்க, எழுதி போடுங்கய்யா, ஏன்னா நீங்கள் சொல்கிற போது எங்களுக்கு அந்த தடுமாற்றம் வரும், நாங்கள் தப்பாக அப்படி ஒரு முறை நீங்கள் உச்சாரணம் பண்ணாலும் சொன்னாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா நாங்கள் சீக்கிரம் படிச்சுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் எழுத்துப்பூர்வமாக எழுதி தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் மலையாளியும் இங்கிலீஷ்லையும் நாங்கள் எழுதியிருக்கோம். அப்போ நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து ஜபம் பண்ணி நீங்கள் பலன் பார்த்தாதான் பலன் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அமாவாசை வருது, கிரானம், பௌர்ணமியும் கிரானம் வருது. அதாவது பௌர்ணமி எப்படியும் சந்திர கிரகணம், அமாவாசை சூரிய கிரகணம் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும், ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் அம்மா நினச்சி பாருங்கள், கிரி நம சிவாய பைரவசிவம் ஒரு முக்கியமான தகவல். எந்த ஆத்மா இது ஒரு விழிப்புணர்வு தான், தவறாக நினைக்க வேண்டாம், இது ஒரு விழிப்புணர்வு. எந்த ஆத்மா கபால வழியாக அவங்க ஆத்மாவை பிரிக்கிறாங்களோ, அதாவது தனிஞ்ச வாயு சொல்லுவாங்க இல்லையா, 12 வாயு நம்ம உடம்புல இருக்குது, உட்காந்து தியான ரூபத்தில் மந்திர ஜபம் பண்ணி கபால வழியாக அந்த ஆத்மா பிரிவு தான் முக்தி. மற்றவங்க அந்த ஆத்மா உடம்ப கஷ்டப்பட்டு பிரியுது பார்த்தீங்களா, அடிப்பட்டு இறக்குறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க, வேதனை, இதெல்லாம் முக்திக்கு போக முடியாது. நான் சொல்லலை, கிருடபுரான்னு சொல்லுது. அப்போ அது குடும்பத்தில் அடுத்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு மரணம் சாஜும் இருந்தால் அது என்ன அர்த்தம்னா, அந்த குடும்பத்துக்கு மாத்ரு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்தில் யார் ஒருத்தவங்க சாஜும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இறந்தாலே அது ஒரு வகையில் மாத்ரு பித்ரு தோஷம் தான். அப்போ அந்த மாதிரி குடும்பத்துக்காரவங்க 100க்கு 99% அப்படி தான் இறக்குறாங்க. தப்பாக நினச்சிக்க, இது ஒரு எடுத்துக்காட்டு தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி குடும்பத்துக்காரவங்களாம் என்ன வேண்டுகோள்னா, தயவு செய்து இந்த கிரானமும் அமாவாசையும் இந்த சிராத்தத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. எளிய முறையில் மந்திர ஜபம் பண்ணுங்க. நீங்கள் செய்ய அடுத்த இப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அதோட அர்த்தம் என்னென்னா,
இந்த குடும்பத்துக்கு மாத்திரை பித்த தோஷம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டு இறக்குறேன், அடுத்தது இந்த குடும்பத்தை இந்த மாதிரி மரணம் அடுத்தது வரப்போகுது தான் அது அறிகுறி. அதான் அறிகுறி. அவர் எடுத்து காட்டிட்டு போகிறாங்க. நம்ம முன்னோர்கள், நான் கஷ்டப்பட்டு இறக்குறேன், நான் முத்திக்கு போகலை, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இறக்குறேன், நான் வந்து உட்காண்டு பிரம்ம சாஜ்யம் ராமானுஜன் மாதிரி கபால வழியாக ஆத்மா நாங்கள் பிரிக்கலை. கஷ்டப்பட்டு யார் ஒருத்தவங்க இப்போ சித்தர்கள்லாம் ஏன் முத்திக்கு போகிறாங்கன்னா, அவங்க வந்து மரணத்தை ஏற்றுக்கிறாங்க. நான் இறக்குறேன், நான் வாழ்ந்தது போதும்னு போகிறாங்க. அவங்க உடம்பை வந்து கழட்டி வச்சுட்டு போக முடியும். அது வந்து முத்தி. சில பேர் நல்ல வயசானவங்க உட்காண்டோடனே அப்படியே சாஞ்சி அப்படியே கபால வழியாக போயிடும். அது முத்தி. கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வேதனைப்பட்டு அடிபட்டு சீக்கப்பட்டு இதெல்லாம் வந்து துர்மரணம். இது முத்திக்கு போக முடியாது, தவறாக நினைக்காதீங்க, இதை சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி குடும்பத்துக்காரங்க கண்டிப்பாக இந்த சிராத்தத்தை கற்றுக்கிட்டு மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஜபம் பண்ணி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த தோஷம் வரக்கூடாது. நம்ம மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குள்ள மாத்திர பித்ரு தோஷம் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. இது நிப்பாட்டணும், நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சிராத்தம் வீட்டுக்கு வெளியே செய்யணும். கண்டிப்பாக செய்ய உங்களுக்கு ஒரு புண்ணிய தர்மம் வந்து கிடைக்கும். பித்ரு தேவதாக்கள் இருக்காங்க, வாசுருத்தன் ஆதித்தன் பித்ரு தேவதாக்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி மரணமோ இந்த மாதிரி கஷ்டமோ வரக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இந்த சிராத்தம், இந்த தர்ப்பணம், இந்த திலாயாக வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் சொல்லி தாங்க. ஏன்னா தமிழக மத்தியில் எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் இந்த இறப்புன்னு ஒன்று வந்தாலே அது தீட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் இந்த வார்த்தை தீட்டுன்னு வந்தது எனக்குன்னு தெரியல. எந்த ஒரு சாஸ்திரத்தை அப்படி சொல்லவே இல்லை. தீட்டுன்ட்டு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் இப்படி தீட்டி சொல்லி சாமி கும்பிடாமல் இருந்தால் எப்படி இந்த ஆத்மாவுக்கு யார் முத்தி கொடுப்பது? ஆண்டவன் தானே முத்தி கொடுப்பது. நம்ம என்ன ஒரு ஆத்மா வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தவா அனுப்புகிறோம்? இறைவனுக்கிட்ட அனுப்புகிறோம். அந்த இறைவனுக்கு அனுப்பும் போது பல கர்மாக்கள் அந்த ஆத்மா செஞ்சுருக்கோம். அந்த ஆத்மாவுக்கு முத்தி கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், இந்த குடும்பத்துக்கு யோகம் வரணும்னு சொல்லி ஆண்டவன்ட்டு காலை தானே பிடிக்கணும், ஆண்டவன் தானே பிரார்த்தனை வைக்கணும், ஆண்டவனை தானே கும்பிடணும். இந்த சாஸ்திரங்கள் கற்றுக்கிறதே வந்து ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்களுக்கு முறைப்படி 13 நாள் யாகம் செய்யணும், இல்லை தர்ப்பணமாவது பண்ணணுமே, அப்போ தான் ஆத்மாவுக்கு முத்தி கொடுக்கணும். இதை இப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்து நம்ம சமுதாயத்தையும் நம்ம வருங்கால பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும். அப்பா அம்மா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு செய்கிறோம், கண்டிப்பாக செய்தாதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த தோஷம் வராது. அடுத்த தலைமுறைக்கு இந்த தோஷம் வராது. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தர்ப்பணம் வந்து ஆண்களும் பெண்களும் 12 வயதுக்கு மேலே கண்டிப்பாக செய்யணும். ஒரு வருஷத்துக்கு 96 தடவை செய்யணும். 96 வகை இருக்குது, அது பிறகு பார்ப்போம். தர்ப்பணமும் சிராத்தமும் 96 வகை இருக்குது. ஆனால் இந்த சிராத்தத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு 96 தடவை செய்யணுமா. இப்போ அடுத்து நமக்கு ஆடி அமாவாசை முடிஞ்சு அடுத்து நம்மளுக்கு மகாலய பட்சம் 48 நாள் ஆரம்பிக்கும். நான் பிறகு சொல்கிறேன் அது எப்போ ஆரம்பிக்கும், எப்போ. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும். நான் இருக்க வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு அடுத்தது யார் சொல்லிக் கொடுக்க போகிறா எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட கற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கிளாஸ் வச்சு இவ்வளோ தொகை சார்ஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கும், அதை கற்றுக்குறாங்க. அதை நல்லா கற்றுக்குறாங்க. ஏன்னா காசு கட்டி கற்றுக்குறாங்க இல்லையா ஒரு மந்திரத்தை, அப்போ அது கற்றுக்குறாங்க. ஆனால் இந்த சிராதத்துக்கு அடித்தளம் நான் தான். புவனேஸ்வர் பைரவ வழிபாட்டுக்கு குரு நான் தான். எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன், யாரும் கற்றுக்க மாட்டுறாங்க. கேட்டால் இதுதான் செய்யக்கூடாதுன்ட்டு சில குருக்களும் குழப்பறாங்க. அதை வந்து புண்ணியத்தை அவங்க தேடிக்கிட்டோம், அது தப்பு இல்லை. அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, உடலோடு சுரங்கமாக போகிறாங்க அவங்களாம். ஒரு பூஜையை சொல்லிக் கொடுப்பது பெரிய புண்ணியம். கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்லிக் கொடுப்பது பெரிய புண்ணியம். அது தடுக்கக்கூடாது. பெரிய தப்பு, பெரிய தப்பு. ஏன்னா இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் வந்து இந்துக்களோட சனாதன தர்ம இந்துக்கள் வந்து இந்த இறப்பு காரியத்தை மட்டும்தான் தவற விடுறாங்க, நல்ல விடுறாங்க தவிர மற்ற எல்லா பூஜையும் நல்லா செய்கிறாங்க. வேண்டுதல் காரணமாக தான் செய்கிறாங்க, வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, ஒரு மனிதனுக்கு இந்த தசை வந்தால் இந்த கஷ்டம் வந்தால் என்ன பரிகாரம் செய்யணும், என்ன ஹோமம் செய்யணும், அதை அவங்க செய்யலை. வேண்டிக்கிட்டு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஒரு நாள் மாறிக்குவாங்க. வேண்டுதல் காரணமாக என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் சாஸ்திரபூர்வம் என்ன சொல்லுதுன்ட்டு அதை யாரும் வந்து கவனிக்கிறது, யாரும் சொல்லி கொடுக்குறது. நம்மளுக்கு அடிப்படை சமஸ்கிருத கிளாஸோ அடிப்படை ஆன்மீக கிளாஸோ கிடையாது. ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் ஒரு நம்ம பிள்ளைகளை தேவர கிளாஸுக்கு அனுப்புறதில்லை. இந்து சங்கம் செய்கிறாங்க, இந்து மாமல்லர் சங்கம் செய்கிறாங்க,
சைவ சித்தாந்தம் நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு கிளாஸுக்கு அனுப்பணும். அந்த ஏதோ ஒரு தமிழ் திருவாசகம், திருப்புரை, இதையாவது கற்றுக்கணும். எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நம்மளுக்கு இந்த ஆன்மீக தகவல், ஆன்மீக விஷயம் நம்மளுக்கு தெளிவு போகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள். அதனால் நம்ம பிள்ளைங்க தயவுசெய்து வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது ஒரு தேவ கிளாஸ் கோயிலுக்கு அனுப்புங்க. இந்த மந்திரங்கள் தயவுசெய்து கற்றுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி எவ்வளோ குருமார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லவங்க நல்ல கொள்கை உள்ளவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் நம்ம விஷயத்தை பார்க்க முடியும். பாருங்கள், ஒருத்தன் கஷ்டம் என்கிட்ட வராங்க, நான் சொல்லி ஒரு பூஜை கரெக்டாக செய்கிறாங்க, நல்லா வராங்க. அப்போ அந்த பூஜைக்கு உயிர் இருக்குதான்னு அர்த்தம். ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே வேலை செய்யுது, நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ சக்தி வேலை செய்யுது. உண்மை தானே? அதானே சாஸ்திரம் உண்மை. அதனால் ஆண்டவனை எப்பயுமே நம்பிக்கையாக நீங்கள் செய்யணும். வருகின்ற இந்த ஆவணி மாதம் வர அமாவாசை, பௌர்ணமி நழுவு விடாதீங்க. 25 செவ்வாய்க்கிழமை உத்திரா நட்சத்திரம் நழுவு விடாதீங்க. அதன் பின் வருகின்ற மகாலய பட்சம் சொல்லப்பட புரட்டாசி மாதம் வர்ற 48 நாள், இது ரொம்ப முக்கியம். அது கூட இந்த சிராத்தத்தை என்கிட்ட கற்றுக்குங்க. நான் கொஞ்சமாக கற்றுக்குங்க. பேசிக் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு அது உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லும், இன்னும் மேற்கொண்டு மந்திரம் கற்றுக்கணும், இன்னும் மேற்கொண்டு இந்த தர்ப்பணத்தை கற்றுக்கணும், இன்னும் மேற்கொண்டு இந்த பிண்டம் பிடிச்சி சாத்தம் கற்றுக்கணும், 30 பிண்டம் வரைக்கும் கற்றுக்கணும்னு அந்த உங்களுக்கு மனசு சொல்லணும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கர்மாக்கள் குறையும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புண்ணியம் தேடி கொடுப்பீங்க. வருங்காலத்தில் நம்ம சமுதாயம் நல்ல நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம புவனேஸ்வரியை பிடிச்சிடுறோம், முக்கியமான பைரவரை பிடிச்சிடுறோம், அப்புறம் முன்னோர்கள் வழிபாட சிராத்தத்தையும் பிடிச்சிக்கிறோம், அப்புறம் தர்ப்பணத்தையும் பிடிச்சிக்கிறோம், அப்புறம் சிலா யாகத்தையும் நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, பூலோகத்தில் உள்ள அனைத்தும் நல்லா இருப்பாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. காசிகால பைரவி, பைரவரப்பணம் சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருவிஸ்வங்கரியும், நமசிவாய பைரவஸ்வரி. இந்த ஆன்மீகத்தில் 167 சதஸ் நீங்கள் தேடி 19 8 மாதம் 2/2 புதன்கிழமை காசிகால பைரவி, பைரவரப்பண சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருவிஸ்வரம். ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம்.